வணக்கம். இது தமிழ் டயலாக் 2.0 பிக் பாஸ் சீசன் 8ல இந்த வாரம் யாருக்கு பாயாசம் அப்படின்னு அன்அஃபிஷியல் என்ன சொல்லுது, நம்ம கம்யூனிட்டி டேப் என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல ஒரு லிங்க் இருக்கு. பிக் பாஸ் ஆப் அப்படிங்கிற லிங்க். அது பிளே ஸ்டோர்ல இருக்கும். நீங்க ஆண்ட்ராய்டு வச்சிருந்தாலும் சரி, இல்ல ஐபோன் வச்சிருந்தாலும் சரி, அந்த ஆப் வந்து நீங்க இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஃப்ரீ தான். இங்க அன்அஃபிஷியல்ல எப்படி ஓட் போடுறது, அஃபிஷியல்ல ஓட் போடுறதும் கஷ்டமா இருக்கு. எந்த வாரம் என்ன நடந்துச்சு, யார் எத்தனை டாஸ்க் வின் பண்ணாங்க, எத்தனை டாஸ்க் லூஸ் பண்ணாங்க, 2 கண்டஸ்டன்ட்ட கம்பேர் பண்ணி என்னெல்லாம் பண்ணியிருக்கிறாங்க, யார் பெர்ஃபார்மன்ஸ் பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே ஒரே இடத்துல உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணீங்க. நிச்சயமா உங்களுக்கு இது தேவைப்படும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓட் போறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். பிக் பாஸ் தகவல்களை நீங்க எப்படி நோட்லாம் பண்ணி வச்சிருக்க மாட்டீங்க. ஸோ தேவைப்படும் போது எடுத்து பார்த்துக்கலாம். ஸோ இதை யூஸ் பண்ணுங்க. இது ஒன்றும் காசு வாங்கிட்டு பண்ற விளம்பரம் இல்லை. இது பண்ணதே பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்டு தான். நீங்க நிறைய பேர் டவுன்லோட் பண்ணீங்கன்னா பார்ட்னரா சேர்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறான். ஸோ காத்தவராயனுக்கு எப்படியாவது ஓட்டு போட்டுருங்க. ஜெயிக்க வச்சிருங்க. ஸோ என்ன சொல்றேன்னா உங்களுக்கு தேவைப்படும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அது தேவைப்படுறவங்க அதை டவுன்லோட் பண்ணீங்க. நீங்க எங்களுக்காக இல்ல. நிஜமாவே உங்களுக்கு தேவைப்படும். ஸோ அதனால பண்ணீங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இது 2 வருஷமா பெரிய எஃபோர்ட் போட்டு உருவாக்கி இருக்கிற ஆப் இது. இன்னும் அதுல இதெல்லாம் மாத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஏதாவது சஜஷன் கொடுக்கணும் அப்படின்னாலும் கொடுக்கலாம். அது வந்து ஏற்றுக்கொள்ளப்படும், பரிசீலிக்கப்படும். ஸோ இப்ப அன்அஃபிஷியலுக்கு வந்தோம் அப்படின்னா சவுண்டு டாப்ல இருக்கிறாங்க. இவ்ளோ நடந்த பிறகும் டாப்பா? ஆனா ஓட்டு கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. இதுக்கு முன்னாடி சவுண்டு, பிஆர்லாம் எக்ஸ்ட்ரா வேலை செஞ்சாங்க. இப்பயும் எக்ஸ்ட்ரா தான் வேலை செய்றாங்க முன்ன விட அதிகமா. ஆனா ஓட் பார்த்தீங்கன்னா, முன்ன அளவுக்கெல்லாம் இல்ல. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் டிராஸ்டிக்கா குறைஞ்சு வந்துரும் அப்படின்னு. 2 நாள் பார்த்தோம்ல ராணுவோட வந்த பிரச்சனை. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா, அக்காவுடைய முகத்திரை கிழிஞ்சிருச்சு. இன்னசென்ட் கிடையாது. அக்கா சொர்ணக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரிஜினல் வெளிய வந்திருக்கு. இன்னும் ராணவ் வந்து ஒரு 2 சண்டை போட்டான்னு வச்சுக்கங்களேன், அக்கா கீழ வந்துருவாங்க. ஸோ அக்கா வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப 54,000 ஓட்டு வாங்கி டாப்ல இருக்கிறாங்க. 2வது இடத்துல ஜெஃப்ரி இருக்கிறாப்டி. ஜெஃப்ரி 32,000 ஓட்டு வாங்கியிருக்கிறாப்டி. போன வாரம் நான் சொன்னேன், அக்கா நாமினேஷன்ல இல்ல. ஜெஃப்ரி மட்டும் இருக்கிறதுனால, அக்காவோடவே இருக்கிறதுனால 2 பேரோட ஓட்டும் பார்த்தீங்கன்னா, ஒண்ணா வந்திருக்கு போல இருக்கு. அதனால தான் ஜெஃப்ரி இவ்ளோ ஓட்டு வாங்கியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப அது பார்க்க முடியுது. ஏன்னா, ஜெஃப்ரிக்கான ஓட்டு தான் அது எல்லாமே அப்படின்னா, இப்ப ஜெஃப்ரி மேல இருந்திருக்கணும்ல. ஜெஃப்ரி 2வது இடத்துல இருக்கிறாரு. 3வது இடத்துல தீபக் இருக்கிறாரு. 27,000 ஓட்டுல. 4வது இடத்துல பார்த்தீங்கன்னா ராணவ் இருக்கிறாருங்க. மொத்தமா வந்த வைல்ட் கார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 6 பேரு. அதுல ரயான தவிர எல்லாருமே பார்த்தீங்கன்னா நாமினேஷன்ல வந்துட்டாங்க. வந்த எல்லாருமே பார்த்தீங்கன்னா பாட்டம்ல இருக்கிறாங்க. ராணவ தவிர 2டே 2 சண்டை தான். 2 நாள் சண்டை. போட்டான். அக்காவுடைய முகத்திரைய கிழிச்சு விட்டான். இப்ப பார்த்தீங்கன்னா 4வது இடத்துல எடுத்து வந்து வச்சிருக்காங்க. ஒரே ஒரு வைல்ட் கார்டு கண்டஸ்டன்ட் இவ்ளோ ஓட்டு வாங்குனது இதான் முதல் முறை. ஆச்சரியமும் கூட. இன்னும் 2 நாள் இருக்கு. 2 நாளும் பார்த்தீங்கன்னா, இந்த அக்கா போய் அங்க போய் சொரிஞ்சு விட்டாங்கன்னு வச்சுக்கங்களேன், கத்துனாங்கன்னு வச்சுக்கங்களேன், இன்னும் பரிதாபம் ஏறி டாப்ல வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு. வைல்ட் கார்ட் கண்டஸ்டன்ட் டாப்ல வர்றதுங்கிறது போன சீசன்ல நடந்துச்சு. அதுவும் பார்த்தீங்கன்னா, அது பிரதீப்ப அப்படி எவிக்ட் பண்ணதுனால, பிரதீப்க்கு அர்ச்சனா சப்போர்ட் பண்ணதுனால அப்படி நடந்துச்சு. இந்த முறை வேற லெவல். ஸோ சண்டை நடக்குதா? இன்னும் மேல போறாரான்னு பார்க்கணும். ஆனா இது மிகப்பெரிய என்ன சொல்றது? வீச்சுங்க. இவ்ளோ பெரிய வீச்சு எல்லாம் வந்து இவ்ளோ சீக்கிரம் ஒரு வைல்ட் கார்டு கிடைக்காது. இவங்கெல்லாம் அவரு சூப்பரா விளையாடியெல்லாம் பண்ணல. இவங்கெல்லாம் அவர குத்தி குத்தி பார்த்தீங்கன்னா, இவ்ளோ பெருசா எடுத்துட்டு வந்துட்டாங்க. 5வது இடத்துல பார்த்தீங்கன்னா, ஜாக்லின் இருக்கிறாங்க 23,000 ஓட்ல. ஜாக்லின் எவ்ளோ பெரிய ஸ்ட்ராங் கண்டஸ்டன்ட், எவ்ளோ எஃபோர்ட் போடுறவங்க. அவங்க கூட ராணவ் வந்து டஃப் குடுத்துருக்காருன்னா ஓட்டிங்ல. எவ்ளோ பெரிய ரீச் வேற லெவல்ல. 2 பேருக்கும் ஆக்சுவல் டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா, ஒரு 100 ஓட் இருக்கு. 6வது இடத்துல ரஞ்சித் இருக்காரு 18,000 ஓட்ல. 7ல சத்யா 15,000 ஓட்டு. தர்ஷிகா 14,000 ஓட்டுல இருக்கிறாங்க. அடுத்து சாச்சனா 8,000 ஓட்டு. சிவகுமார் 6,000 ஓட்டு. வர்ஷினி 5,000 ஓட்டு. கடைசியா மஞ்சரி, ரியா 2 பேரும் 4,000 ஓட்டுல இருக்கிறாங்க. ரொம்ப க்ளோஸ் காலு. 10 ஓட்டு தான் டிஃபரன்ஸ் இருக்கு. ஸோ இப்ப இதுல வந்து ஆர் சீட்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம 3 பேரை எடுப்போம். இது ரொம்ப க்ளோஸ் கால்ல இருக்கிறதுனால நம்ம ஒரு 5 பேரை வச்சுக்கலாம் அப்படின்னு பார்க்கிறேன். சாச்சனால இருந்து கீழ லாஸ்ட்ல இருக்கிற ரியா வரை. சாச்சனா, சிவகுமார், வர்ஷினி, மஞ்சரி, ரியா. இதுதான் வந்து அன்அபிஷியல் சொல்ற ஆட் சீட்டு. இதுல இருந்தா ஒருத்தர் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த ஒருத்தருங்கிறது இந்த முறை 2ஆ கூட இருக்க அதிக வாய்ப்பு இருக்கு. இப்ப மஞ்சரி எல்லாம் பாத்தீங்கன்னா நல்லா ப்ளே பண்ணக்கூடிய ஆள் தான். சென்சிட்டிவா பேசுறாங்க. சென்சிபிளா பேசுறாங்க. ஆனாலும் பாத்தீங்கன்னா ஓட்ல கீழ இருக்கிறாங்க. ராணவ் உள்ள இருக்கவங்க எல்லாம் மண்ணு மக்குன்னு இருக்கிறாங்க. அவரு பாத்தீங்கன்னா டாப் 4ல இருக்கிறாரு. பார்த்து செய்யுங்க. சரியா விளையாடுற பிளேயருக்கும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு தான் நமக்கு சொல்ல தோணுது. இப்ப அடுத்து அப்படியே நம்ம கம்யூனிட்டி டேப்க்கு வந்தோம்னு வச்சுங்களேன். இங்க கொஞ்சம் சின்ன சேஞ்ச் இருக்கு.
இங்க கம்யூனிட்டி டேப்ல வந்து இப்ப யூடியூப்ல என்ன பண்ணிட்டாங்க 4 ஆப்ஷன் தான் ஒரு போஸ்ட்டுக்கு குடுக்க முடியும் போலிங்க்கு அப்படின்ட்டாங்க. ஸோ அதனால நம்ம ஒரு போஸ்ட்டுக்கு 4 ஆப்ஷன் மத்த 3 போஸ்ட்ல பார்த்தீங்கன்னா 3 ஆப்ஷன் குடுத்துருக்கிறோம். இதுல ஒரு போஸ்ட்டுக்கு அதிக ஓட்டு வருது. சில போஸ்ட்டுக்கு கம்மியா ஓட்டு வருது. ஆனாலும் நம்ம பெர்சன்டேஜ் வைஸ் பார்க்குறோம். இதுல கொஞ்சம் இந்த முறை எவ்வளோ அக்யூரேட்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. ஓட்டு போடாதவங்க நீங்க கம்யூனிட்டி ஆப்க்கும் ஓட்டு போட்டுருங்க. இந்த பிக் பாஸ் ஆப்லயும் வோட்டிங் ஆப்ஷன் இருக்கு. அது வந்து ஜென்யூன் தான். ஸோ நம்ம அங்க தகவல்கள எடுத்துக்கலாம். நீங்க அங்கேயும் ஓட் போடலாம். இங்க கம்யூனிட்டி ஆப்ல பார்த்தீங்கன்னா, வர்ஷினிக்கு தான் 73% ஓட்டு விழுந்திருக்கு. வெளிய போறதுக்கு. உள்ள இருக்கிறதுக்கு இல்ல, வெளிய போறதுக்கு. 2வது இடத்துல பார்த்தீங்கன்னா, சாச்சனா சாரி ரஞ்சித். ரஞ்சித் ரஞ்சித் வந்து இங்க சேஃப் ஜோன்ல இருக்காரு. 6வது இடத்துல இருக்காரு. டாப்ல. மிடில்ல இருக்கிறாரு. அவர் சேஃபா இருக்கிறாரு. அன்அஃபிஷியல்ல. ஆனா நம்ம கம்யூனிட்டி டேப்ல பார்த்தீங்கன்னா, ரஞ்சித்துக்கு 64% ஓட்டு விழுந்திருக்கு. 3வது இடத்துல சாச்சனா இருக்கிறாங்க 53%. 4வது இடத்துல தர்ஷிகா 46%. ஸோ மஞ்சரி பார்த்தீங்கன்னா 38 வாங்கி 5வது இடத்துல இருக்கிறாங்க. மஞ்சரி இங்க கம்யூனிட்டி டேப்ப பொறுத்தவரை சேஃபா இருக்கிறாங்க. பட் அன்அஃபிஷியலை பொறுத்தவரை அவங்க லீஸ்ட்ல இருக்கிறாங்க. ரொம்ப க்ளோஸ் கால்ல வந்து ரியாவோட சண்டை போட்டுருக்காங்க. ரிவ்யூவர் ரியா போன வேகத்துல வெளிய அனுப்பிடுவாங்க போல இருக்கு. அது என்ன இந்த சீசன்ல ரவீந்திரன் உள்ள போனா முதல் வாரமே அனுப்பிட்டீங்க. இப்ப ரியா போறாங்க. அவங்களையும் அனுப்புற மாரி தான் தெரியுது. ரிவ்யூவர்னா காலி போல இருக்குதே. வச்சு செஞ்சுருவீங்க போல இருக்கே. பிக் பாஸ்க்குள்ள போனோம்னா ரிவ்யூவே பண்ணக்கூடாது அப்படின்னு நெனைக்கிறேன். பார்ப்போம். ஸோ இப்படிதான் போயிட்டு இருக்கு. அன்அஃபிஷியல் அண்ட் கம்யூனிட்டி டேப் நிலவரம். ஓட் போடாதவங்க அஃபிஷியல்லயும் ஓட் போட்டுருங்க. அன்அஃபிஷியல்ல போடுங்க. பிக் பாஸ் ஆப் யூஸ் பண்ணி எல்லா இடத்துலயுமே நீங்க ஓட் பண்ணலாம். அப்படியே நம்ம கம்யூனிட்டி டேப்லயும் ஓட் போட்டு விடுங்க. இல்ல இந்த லிஸ்ட்ல இருக்கிறதெல்லாம் எனக்கு சரியா இருக்காது. இவங்க போனா தான் கரெக்ட்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வேற ஆப்ஷன் இருந்ததுன்னா, யாரு? என்ன காரணம்? அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோல சந்திக்கலாம். நன்றி. வணக்கம்.